வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஹம்பி சீரீஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சனாத்ரி பர்வதா பற்றி தான் பார்க்க போகிறோம். அஞ்சனாத்ரி பர்வதான்றது ஹனுமன் ஹில்லுன்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் சைட் ஆஃப் த ஹம்பியில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வடக்கு ஹம்பி தெற்கு ஹம்பின்னு 2 ஹம்பி இருக்காங்க. வடக்கு ஹம்பியை நீங்கள் 2வது நாள் உங்கள் ஐட்னரியில் பிளான் பண்ணலாம். நாங்கள் முதல் நாள் ஃபுல்லாக தெற்கு ஹம்பியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் வடக்கு ஹம்பியை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அஞ்சனாத்ரி பர்வதா அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா குரங்குகளின் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த அஞ்சனாத்ரி பர்வதாவில் ஒரு ஹனுமர் கோயிலும் இருக்குங்க. இந்த ஹனுமர் கோயில் போகணும்னா 575 ஸ்டெப்ஸ் போகணும். இந்த விஷுவல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல நம்ம குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்குது. இன்னும் சில இடங்களில் ஸ்டீப்பாகவும் இருக்குங்க. நாங்கள் மேலே ரீச் ஆனப்புறமா அந்த வியூ பார்க்கவே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. என்டையர் ஹம்பியுமே ஒரு விஷுவலில் பார்க்குற அந்த ஃபீல் கிடச்சிது. இந்த அஞ்சனாத்ரி பர்வதா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அனுமானஹள்ளியில் இருக்குது. லெஃப்ட் சைட் ஆஃப் த துங்கபத்ரா ரிவருக்கும் இருக்குது. இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோபால டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குது. ராமாயண காலத்தில் இது கிஷ்கிந்தை சாம்ராஜ்யத்தில் ஒரு ஏரியாவாக லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து நாங்கள் பார்க்கும்போது எங்களால் விஜய வித்தலா டெம்பிளும் பார்க்க முடியுது. அதுதான் நீங்களும் இந்த விஷுவல்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஹனுமரோட அம்மாவான அஞ்சனா தேவி இந்த மலையில் வாழ்ந்தனால அவங்களோட பேரே இந்த மலைக்கு வச்சதாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மலைக்கு அஞ்சனா தேவி பர்வதா அப்படின்ற பெயரும் வந்துதாங்க. இப்போ நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துட்டு இருக்கிறது துங்கபத்ரா நதியிலேருந்து வர தண்ணீராங்க. இதுக்கு ஒரு அற்புதமான கதையும் சொல்கிறாங்க. ஹனுமாரோட அம்மாவான அஞ்சனா தேவிக்கு ஒரு நாள் ரொம்ப தாகம் எடுத்துச்சாங்க. அம்மாவோட தாகத்தை தீர்க்கறதுக்காகவே அவர் என்ன பண்ணினாரா, துங்கபத்ரா நதியை இந்த பக்கம், அதாவது அஞ்சனாத்ரி பர்வத பக்கம் திருப்பி விட்டு இருக்கிறாராம். அப்படிதான் துங்கபத்ராவும் ஹம்பிக்கு வந்ததாகவும் சொல்கிறாங்கங்க. இன்னொரு அற்புதமான விஷயம் நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னா ஹம்பியில் எப்போவுமே தண்ணீருக்கான பிரச்சனை வந்ததே இல்லையாங்க. 12 மாதம், அதாவது வருஷம் ஃபுல்லாகவும் ஹம்பியில் எப்போவுமே தண்ணீர் இருந்துக்கிட்டே இருக்குமாங்க. அஞ்சனாத்ரி பர்வதால நாங்கள் எடுத்த ஃபோட்டோவில் எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோங்க. இதை முடிச்ச அப்புறமா நாங்கள் எங்கே போனோம்னா சாப்பிட்டு தாங்க போனோம். லேசி பாண்டா அப்படின்ற ஹோட்டலுக்கு தான் போனோம். இதுதான் அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸு. ரொம்ப நல்லா இருந்தது. கீழே உட்காந்து ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஆம்பியன்ஸு. நானும் என் ஹஸ்பண்டும் இங்கே தான் சாப்பிட்டோம். பொதுவாக நான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல எனக்கு பிடிச்ச ஒன்றை நான் எடுத்துகிட்டு வருவேங்க. அதே மாதிரி இந்த பூவை நான் ஞாபகார்த்தமாக எடுத்துகிட்டு வந்தேன். அது இப்போ இப்படி தாங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எங்களோட கண்டென்ட் எங்களோட சேனலை ரொம்ப பிடிச்சிருந்தா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே.